அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நாளை மஹ்ஷர் மைதானத்திலே கியாமத்துடைய நாளையிலே, மறுமை நாளிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் தலைக்கு மேல சூரியன் இருக்குமா, தலைக்கு மேல சூரியன் இருக்குமா. இப்ப வெப்பத்துடைய காலம் என்று சொல்கிறோம், இது கோடை காலம் என்று சொல்கிறோம். நமக்கும் சூரியனுக்கும் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் கூட தாங்குகின்ற வலிமை மனிதனிடத்தில் இல்லை. இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் கூறுகின்றார்கள், நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கு மேல தலைக்கு மேல சூரியன் இருக்குமா. அதைவிட கொடுமை, அதைவிட மோசமான விஷயம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த சூழலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மனிதர்களுக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் அர்ஷுடைய நிலையில் அல்லாஹ் தருவானாக. முக்கியமாக நபிகள் நாயகம் கூறுகிறார்கள், அந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திற்கு ஏற்ப உடலில் இருந்து வேர்வை வெளியாகுமா. இப்ப நம்ம சொல்றோம் இல்ல, என்னங்க வெளியே போயிட்டு வந்தா வேர்க்குது, பனி நனைஞ்சிருது, ஜிப்பா நனைவு சொல்கிறோம்ல, சட்டை நனைவு சொல்கிறோம் அல்லவா. அப்ப நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அந்த வெப்பத்திலே அந்த சூட்டுடைய அந்த காரணமாக ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலிருந்து வேர்வை வெளியாகுமா. அந்த வேர்வை என்பது பாவத்திற்கு ஏற்ப வேர்வைகள் உடலிலிருந்து வெளியாக்கப்படுமா. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கொஞ்சம் பாவம் செய்த மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வேர்வையுடைய அந்த தண்ணீர் என்பது என்ன செய்யுமா, அவனுடைய கரண்டை மொழி உட்பட இருக்குமா. கொஞ்சம் அதிகமாக பாவம் செய்த மனிதனுக்கு அந்த வேர்வையுடைய தண்ணீர் என்பது இடுப்பு அளவுக்கு இருக்குமா. அதிகமான பாவம் செய்யப்பட்ட மனிதனுக்கு அந்த வேர்வை என்பது தன் தலையளவுக்கு மூடுகின்ற அளவுக்கு இருக்குமாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பாவங்களை குறைத்து நல்ல மனிதனாக அல்லாஹுக்கு பிடித்த அடியான அந்த உலகத்தில் வாழ வேண்டும், வாழ்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்த வேர்வையிலே அந்த பாவிகள் மூழ்கடிக்கப்படுவார்களாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இருந்தாலும் கூட நம்முடைய இபாதத்தின் மூலமாக நம்முடைய பாவம் செய்த பாவத்திற்கு அல்லாஹ் தௌபா செய்கின்ற பொழுது அதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். அந்த பாதுகாக்கப்பட்ட அல்லாஹ் மனிதனாக அல்லாஹ் உருவாக்கி கொடுக்க வேண்டும் மஹ்ஷர் மைதானத்திலே. அப்படிப்பட்ட வெப்பம் இருக்கின்ற சூழலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மனிதனுக்கும் அர்ஷுடைய நிழலில் நிற்கிற தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.